அதுக்கு அடுத்தபடியாக வசியுங்கள். நீ வேலையடைக்கப்பட்ட தோட்டமும் உன்னத பாட்டு 4:12 நீ அடைக்கப்பட்ட தோட்டம் மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. ஆண்டவர் என்ன செய்றாங்கன்னா, ஒரு நல்ல விலையுயர்ந்த பொருள் இப்போ அந்த இடத்துக்கோ எதுக்கோ இருக்கு, அந்த பத்திரத்தை நம்ம எங்கே இப்போ சும்மா அப்படி போட்டுருவோமா? ஒரு நல்ல விலையுயர்ந்த பொருள் முக்கியமான ஜாமான எங்க வைப்போம்? நல்ல மறைச்சு வைப்போம், யாருக்கும் தெரியக்கூடாது. வீட்டுக்காரங்கள்ட்ட கூட நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, அது பத்திரமா இருக்கட்டும். சின்ன பிள்ளைங்கிட்ட காட்ட மாட்டாங்க, வீட்டில் உள்ள பிள்ளைங்க தான், சின்ன பிள்ளைங்கிட்ட காட்ட மாட்டாங்க, எதையும் காட்ட மாட்டாங்க, தூக்கி அப்படி மறைச்சு வச்சிருவாங்க. அதே போல ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவளை முதலாவது வேலி அடைக்கிறார், அதுக்கு அடுத்தால அது மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. ஆண்டவர் உனக்குள்ள தருகிறதான ஆவியானவருடைய தண்ணீர். அல்லேலூயா. நீ மறைவு கட்ட நீரூற்று. எல்லார மாதிரி நீ சப்பள சாம்பலன்னு சலம்பி இருக்க மாட்டா, எல்லார போல பேசணும் நீ பேச மாட்டா. உன்னுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் தேவனாய கர்த்தர் உனக்கு தருகிறதான ஆசீர்வாதங்கள் எல்லாம் மறைமுகமாகவே இருக்கும். அது எப்படி வருது என்னன்னு உனக்கு தெரியாது. என் தேவன் தருகிறதான ஆசீர்வாதம் அது மறைவு கட்டப்பட்ட ஞானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவு, ஆண்டவருடைய மறைவை யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார்கள். அல்லேலூயா. அந்த உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே நாம் பாதுகாக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். நமக்குள்ளே இருக்கிறது. நம்ம ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கும் தேடாத பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற நீரூற்று வேற, அவங்களுக்குள்ள இருக்கிற நீரூற்று வேற. நீ தேவனை அறிந்திருக்கிறாய், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாய். உனக்கு தேவன் கொடுக்கிறதான கற்று தருகிற ஞானம் விசேஷித்தமானது. இந்த உலக ஞானம் அல்ல, அது தேவனால் உனக்கு கொடுக்கிற ஞானம் அனந்த ஞானம். அது யாராலும் கொடுக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொன்னாரு, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனானால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். அல்லேலூயா. நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. உன்னை மறைச்சு வச்சிருக்கிறாரு ஆண்டவரு, உன்னை ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. சங்கீதம் 27 சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 27:5 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 27:5 தீங்கு நாளில் தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து கண்மலை மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. ஐயா, உனக்கு ஒரு தீங்கு வருதுன்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்வாரா? முதல்ல உன்னை ஒளிச்சு வச்சிருவாரியா. இந்த இடத்துல இருக்காண்டா. சில நேரங்களில் நல்லா தானே இருந்தோம் ஆண்டவரே, நல்லா தானே வாழ்ந்துகிட்டு இருந்தோம், நல்ல செழிப்பா தானே இருந்து, திடீர்னு என்ன ஆண்டவரே என்ன இங்கிருந்து என்ன அனுப்புறீர்? ஆண்டவரே என்ன எதுக்கு அனுப்புறீரு? இந்த இடத்துல இருக்காண்டான்னு சொல்றீங்கிற. நான் நல்லதா வாழ்ந்தேன், எல்லாத்தையும் நீங்க தானே பார்த்து தந்தீங்க, திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போங்கல அப்படின்னு சொல்லும்போது போய் தான் ஆகணும். அல்லேலூயா. போய் தான் ஆகணும். அப்பதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்யறா? இந்த இடத்துக்கு நான் தீங்கு வர பண்ண போகிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொன்னா கிளம்பிதான் ஆகணும். அதான் சொல்லியிருக்கு, தீங்கு நாளில் அவர் தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நீ எங்க போனாலும் உனக்கு வேலி இருக்குது. அதுக்கு அடுத்தால உன்னை எங்க போனாலும் எவனும் கண்டுபிடிக்க முடியாதபடி கர்த்தர் ஒளித்து வைத்து உன்னை பாதுகாக்கிறதான தேவன். நீ எங்க போனாலும் விடமாட்டேன்னு சொல்லி பிசாசு ஒருவேளை நினைக்கலாம். ஆனா அந்த பிசாசு கண்களுக்கு தெரியாமல் உன்னை ஒளித்து மறைத்து பாதுகாப்பார். அல்லேலூயா. இந்த உலகத்துக்குள்ள இடுக்கண்களுக்கும் துன்பங்களுக்கும் நெருக்கங்களுக்கும் பாடுகளுக்கும் சஞ்சலங்களுக்கும் கண்ணீர்களுக்கும் வேதனைகளுக்கும் சகல காரியங்களிலும் கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி உன்னை ஒளித்து மறைத்து வைத்து பாதுகாக்கிறதான தேவன். அல்லேலூயா. எலியாவை போஷித்ததான தேவன் உன்னை என்னையும் போஷிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தீங்கு நாளில் தமது கூடார மறைவில், அவருடைய கூடார மறைவில் ஒளித்து வைத்து பாதுகாத்தது போல உனக்கும் கர்த்தர் மறைவை உண்டாக்குவார். முதலாவது உன்னை வேலி அடைக்கிறாரு. அடுத்தால இந்த உலக மனுஷன் கையில இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒருவேளை சொல்லலாம், நீ இந்த தப்ப பண்ணா நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லலாம். நீ ஆண்டவர்களை வந்ததுக்கு அப்புறம், உன்னை வேலி அடைச்சதுக்கு அப்புறம் உன்னை பின்தொடர்கிற எவனும் பின் தொடர முடியாதபடி கர்த்தர் அவனுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மறைத்து வைத்து விடுவார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. ஏன்னா நீ மறைவுக்குள்ள இருக்கிறா, அவனுக்கு தெரியவே செய்யாது. அவன் என்னதான் தேடினாலும் எப்படிதான் பண்ணாலும் உன்னை ஒன்னும் செய்ய முடியாது. ஆண்டவர் மறைவில் வைத்து பாதுகாக்கிறவன்.
எவனும் உன்னை பார்க்க முடியாதபடி, யாரும் உன்னை துன்பப்படுத்த முடியாதபடி, யாரும் உன்னை நெருக்காதபடி கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறதான தேவன். நீ நீரூற்று, நீ நீரூற்று. இப்போ ஒரு கிணற தோன்றோம், அந்த கிணத்துல தண்ணி வந்துட்டுன்னு வைங்களேன், ஒரு ஊத்து வருதுன்னு வைங்க. அந்த ஊத்தை என்ன செய்வாங்க? ஒரு துணியால் என்ன செய்வாங்க? கல் மண் அடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க? அந்த ஊத்தை என்ன செய்வாங்க? மறைச்சி வைப்பாங்க, பாதுகாப்பாங்க. அதுபோல் நம்மை ஆண்டவர் ஜீவ தண்ணீர் உள்ள நதியாக, ஜீவ தண்ணீர் உள்ள நதியாக, உலகத்து மனுஷனுக்கு நமக்கு வித்தியாசம் தெரியக்கூடிய அளவிற்கு நமக்குள்ள மறைவாய் அநேக காரியங்களை வைத்திருப்பார். அந்நியன் அதை தொட முடியாது. அந்த எலிசா தீர்க்கதரிசி இருக்கும்போது அந்த வேலைக்காரன் சொல்கிறான், அந்த வேலைக்காரன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, எவ்வளவோ ஆட்களை அனுப்பிட்டான், இனிமேல் நம்ம தப்ப முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த எலிசா தீர்க்கதரிசி வேலைக்காரனை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தள்ளும். அந்த வார்த்தையை சொன்ன உடனே அக்கினிமயமான ரதங்கள் இவர்களை சுற்றி நின்றது. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு ஆண்டவருடைய வேலைக்குள்ள இருக்கிறதான நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆண்டவர் நம்மை உன்னதத்தில் இருந்து மறைத்து பாதுகாக்கிறவர். நீ உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறாய், சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறாய். மறந்து போகாதே, உன்னை யாரும் தொட முடியாதபடி கர்த்தர் மறைத்து வைத்து பாதுகாக்கிறதான தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, உனக்குள்ள கர்த்தர் தந்த ஜீவ நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை கிரியை செய்து கொண்டே இருக்கும். உனக்குள்ளே இருக்கிறதான ஆவியானவர் உன்னை வெட்கப்படுத்தாதபடி எல்லா காரியத்திலும் உன்னை விடுவித்து ரட்சித்து உன்னை பாதுகாத்து வழி நடத்துகிறதான தேவன். ஹல்லேலூயா.